சாண்ட்ரா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் சார் டீ போட போனேன் சார். சாண்ட்ரா நிஜமாவே சிரிக்காதீங்க, நிஜமா பார்க்கும்போது தான் சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப எரிச்சலா இருந்தது, நல்லா இல்ல. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க அப்படி எடுத்துட்டு போனீங்க நல்லா இருக்கா சார். சிரிச்சிங்கன்னா நீங்க எல்லாம் பிக் பாஸோட வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியல பிக் பாஸோடதுன்னு. நீங்க அவர்கிட்ட சிரிங்க, இதெல்லாம் செய்யுங்க, என்ன செஞ்சிடாதீங்க. உடனே திவ்யா மூஞ்சில அப்படியே பெருமை, எல்லாம் யார் தெரியுமா? தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஊர்ல எவ்வளவு சம்பவம் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் பிக் பாஸ்ல நாங்கெல்லாம் வந்ததே உங்கெல்லாம் கத்தில இதெல்லாம் என்கிட்ட இங்கே சொல்லி நான் வச்சுக்கோங்களேன். ஐயோ திவ்யா அப்படியே போயிடுங்க திவ்யா வீட்டுக்குன்னு சொல்றப்ப நானு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. டிசிப்ளின் டெக்கோரம் அவங்களுக்கு பாடம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் இவங்கெல்லாம் வந்து முடியாத ஒரே விஷயம் சொல்றாரு அவரு. ஐயோ பிக் பாஸ் பாஸ் உங்களை என்னைக்கே செய்ய மாட்டேன் பாஸ், நான் உங்களை மன்னிச்சு விடுறேன் பாஸ். என்ன ஒரு ஆட்டிடியூடு பா பா அப்படிதான் இருக்குது. அந்த பேப்பர்ல என்ன இருந்தது விக்ரம்? சாண்ட்ரா திவ்யாவை சிறையில் வைத்து அடைக்கவும் அப்படின்னு இருந்துச்சு. என்னடா இவ்வளவு பாத்திரம் வேலையெல்லாம் அவங்க பார்த்தாங்களா? இல்ல சார். பாத்ரூம் கழுவுனாங்களா? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. வேலையை செஞ்சாங்களா? இல்லவே இல்ல சார். ஓகே நீங்க உட்காரு, மத்த எல்லாம் நீ ஒன்னும் பயப்படாத. என்ன எப்படியா இவ்வளவுதான். அவங்க வேலை பார்க்கல, பிக் பாஸ் சொன்ன வேலையை அவங்க பார்க்கல. நீங்க சொல்லுங்க சாண்ட்ரா, இப்ப நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். யார் உங்ககிட்ட கேட்டது இந்த வேலை செய்ய? பிக் பாஸ் கண்ணை அடைக்கணுமா கண்ணை மூடணுமான்னு நம்ம அப்ப தனியா பேசணும். ஓகே ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? தயவு செஞ்சு சிரிக்காதீங்க, நிஜமாவே அது நல்லா இருந்தா நாங்க சிரிப்போம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அதை நீங்க ஒழுங்கா பண்ணல, இதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு எனக்கு பதில் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கையோ வேலையை செய்யறதான பிரதானமானது, அதான் மெயின். நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளை மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. அதுக்கப்புறம் தானே உங்க பிரச்சனை. இந்த ஷோ வந்து வெறும் உங்களால மட்டும் நடக்கல, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களால மட்டும் நடக்கல, அது ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. உங்களால மட்டும் நடக்கல, அது இன்னும் ஒரு தடவை சொல்லு. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? தெரியுது, நீ மூடு. மாத்திரை கொடுத்து எவ்வளவு நாள் கழிச்சு சாப்பிட்டீங்க திவ்யா? நான் மாத்திரை அடுத்த நாள் தான் சார் சாப்பிட்டேன். சோலி முடிச்சு. உங்க வேலை செய்யாம இருக்கிறீங்க, உங்க பேரு ஸ்பாயில் ஆகுதுன்னு திவ்யாக்கு நல்லா தெரியும். தெரியும். உங்களுக்கு தான் தெரியல. திவ்யா எஸ்கேப் ஆயிட்டாங்க. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. ஏன்னா பேஷண்ட்னு ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டீங்கன்னா, இல்ல சொல்லிட்டீங்கன்னா, நம்ப வச்சிட்டீங்கன்னா உங்களை எதுவும் கேட்க முடியாது. ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிறேன். திவ்யா இஸ் பிரில்லியன்ட். உங்களுக்கு தான் திறமை இல்ல. அது பிரஜினை கூட சேர்த்துக்கிறீங்க, அவனே மனைவிக்கு ஐஸ்கிரீம் எடுத்து போனா கூட பரவாயில்ல, பிரஜினையே சேர்த்து ஐஸ்கிரீம் எடுத்து சொல்றாங்க திவ்யா, அது கூட தெரியல உங்களுக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சார் அந்த ஐஸ்கிரீம் நான் உங்ககிட்ட பேசல, உங்ககிட்ட பேசும்போது தான் நீங்க பேசணும். என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான். உங்களுக்கு கொடுத்த வேலையவே செய்யறதுக்கு வக்கில்ல, உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. பாவம் பாவம் சாண்ட்ராவுக்கு நிஜமாவே தெரியல. This is an unwanted statement irrelevant to the current situation. ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அதை இன்னும் ஒஸ்டா கேவலமா பண்ணீங்க, படுத்துட்டு பெருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன நீங்க சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி போலாம். சாலா நீ யாருடா? டயர்டாவாதீங்க திவ்யா, பார்த்து எங்களுக்கு எப்படி இருக்கும் திவ்யா? பண்ணீங்கன்னா என்ன பண்ணீங்க நான் சொல்லுவா, இப்போ என்ன பண்ணீங்க? நாட் ரியலி ஐம் நாட் வெல் சார், அதனால தான் அப்படி பண்ணேன். உங்களுக்கு முடியலையா? வந்துறீங்களா வெளியே?
உட்காருங்களா கொஞ்ச நேரம்? இல்ல பரவாயில்ல சார். இல்ல உட்காருங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா உட்காருங்க. நீங்க உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். அப்படி சொல்லக்கூடாதுமா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உட்காந்துடணும். என்னென்னப்பா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன ஆர்குமெண்ட் அப்படி? ஏமா உட்கார்ந்து சொன்னா கூட அதுக்கே 10 முறை கத்த வைக்கிறீங்களே என்ன? சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்டேன். வேற வேலை இல்லையா உங்களை? உட்காருங்க, ஒரு 2 மணி நேரம் பேசுவா. திவ்யா உட்காருங்க, திவ்யா உட்காருங்க ப்ளீஸ், திவ்யா உட்காருங்க. கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. நான் ஒரு லெட்டர் அனுப்பட்டுமா? நான் ஒரு லெட்டர் இங்க வந்தோம். சும்மா உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் பேசிக்கிறீங்க சும்மா. FJ விக்ரம் கவனத்திற்கு, திவ்யாவை தயவு செய்து உட்கார வைங்கன்னு நான் வண்டியா கேட்பேன். போட நான் ஒரு நடிகை பண்ணதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கறனால அவர் கண்ணை மூடிக்கணுமா கூடாதா? எப்படி என்ன பண்ண அவரை? இல்ல சார் நான் அடங்கம்மால எதுக்கு வேணா சொல்லாங்க. நீங்க யாருங்க அதை சொல்றதுன்னு கேக்குறாங்க. நானு நீங்க யாருங்க சொல்றது? அந்த மாதிரியான வார்த்தைகளை வாயிலிருந்தே வந்திருக்க. என்ன பிரஜின், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் அது தெரியுது. நான் ஏன் டென்ஷன்? அவன் இன்னும் திருந்தல மாமா. எப்படி இப்படி பேசக்கூடாது. இல்ல அது தெரியுது, ஆனா டென்ஷன் அது. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. நான் சொல்லல. நான் இப்படிதான் சார். ஏன்னா நான் எனக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற. நீங்க சொல்லலன்னு சொல்லவே முடியாது சார். ஏன்னா இட்ஸ் ரெக்கார்டட் சார். ஆமா சார். ஓகே சார். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. ஒரே ஒரு நிமிஷம் சகோதரா, ஒரு பிளாஸ்டிக் சேர் மட்டும் ஒன்று கொடு. இவங்கள குத்தி கிழிச்சிட வேண்டியதான். பெட்டி பெருமாள்ரா. இல்ல கத்தி குத்து கம்ப. எஸ் சார் சொல்லுங்க சார். அல்ல இல்ல சார் பாக்குறதுக்கு வாண்டடா பண்ணல சார். உண்மையில சார் நான் ஒத்துக்கிட்டேன் சார். நான் வேணும்னு பண்ணல சார். சொல்லுங்கடா. சொல்றேன், கதவு திறந்து ஒரு சொல்றேன். இப்ப உங்க பொண்டாட்டி கூட்டுவான்னு சொல்றதும் நான் இங்க இருக்கேன். ஆமா மேன், ஆமா ஃபாதர், ஆமா. ஆனா இது புதுசா இருக்கு. யாரை ஹர்ட் பண்ண எனக்கு நோக்கல சார். சார் நீங்க பேசு பேஸ் கேப்பா சார். நீங்க ஹர்ட் பண்ணிட்டீங்க. 20 பேரு விட்டு திரும்புனா முடியுமாடா? சின்ன போயிட்டு ஓடிட்டாலாம். நீங்க பேசிட்டீங்க சார். நீங்க பண்ணிட்டீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ண. நான் இப்போ மாத்தி சொல்லலையே சார். நான் பண்ண தப்பு தான். ஒருவேளை இருக்குமோ. ஒருவேளை இருக்குமோ. அந்த பாலை யாருக்கு ஊத்துவா? அவன் வீட்டுல இருக்க ஆளுங்க லிஸ்ட் எடுத்துக்க கூடாது சார். அது தப்பு சார். அது சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு. சொல்லு. குடும்பத்தை பத்தி எடுக்கணும் அவசியம் இல்ல சார். என்ன சார்? நான் லிஸ்ட் எடு. நான் லிஸ்ட் எடுக்கல சார். நீங்க நீங்க என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? அவங்க அப்பாவுக்கா, அவங்க அக்காவுக்கா, அவன் தங்கச்சின்னு கேட்டா அது பேர் என்ன சார்? அது என்ன பழக்கம்? அது என்ன பழக்கம்? இது என்ன பழக்கம்? இது கோயம்பேடு மார்க்கெட் பக்கமா இருந்தீங்கன்னா இந்த டிசிப்ளின் ஏதாவது வித்த காய்கறி வித்தான மட்டும் வாங்கிடுவாங்க. சமைச்சு போட சொல்றோம். இவங்க யாருக்கு தெரியல. இவங்கெல்லாம் பல மூட்டை. இன்னைக்கு ஒரு புட்டி. இதே FJ பேசுறாப்ல பிரஜின் வீட்டை பத்தி. சாண்ட்ராவும் பிரஜின் பொறுத்துப்பாங்களா? இல்ல வேற யாரா பேசாம பொறுத்துப்பீங்களா? பிறந்தே ஆவறோம். மற்றபடி ரொம்ப நன்றி சார். உட்காருங்க சார். உங்களை அடுத்த வாரம் நான் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் சார். நன்றி சார். நன்றி.